ஓகே, குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு டேலியில் ஓப்பனிங் பேலன்ஸ் போகிறது எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து ஜஸ்ட் சேல்ஸ் பில் எப்படி ரைஸ் பண்ணுறது, ரசிப்ட் என்ட்ரி எப்படி போகிறது, பேமெண்ட் என்ட்ரி எப்படி போகிறது, அது மாத்திரம் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேலியில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி கம்பெனி கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேலியில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி கம்பெனி வந்து கிரியேட் பண்ணுங்க. கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் ஃபவுண்டேஷன். இங்கே செலக்ட் ஃப்ரம் டிரைவ்ல டி டிரைவ்ல உன்னுடைய ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னுடைய பேரை போட்டு நான் கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி இருக்கு. அதனால ஸ்ரீனி ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு கம்பெனி பேர் போட்டுட்டு ஃபினான்ஷியல் இயர் 2023 இங்கே வரும்போது என்ன பண்ணணும்னா இந்த இதை எடுத்து ஃபினான்ஷியல் ரிமூவ் பண்ணிட்டு அட்ரஸ் வந்து போட்டு நம்பர் 24 நாராயணபுரி ஸ்ட்ரீட்டு ஏதோ ஒரு அட்ரஸ் போடுங்க. ஆனால் ரிலேட்டடா போகும். சவுகார்பேட்டு சென்னை. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பின்கோடு இருக்கு. நான் வந்து 79 பின்கோடு யூஸ் பண்ணுறேன். சவுகார்பேட்டுக்கு 2 பின்கோடு. தமிழ்நாடு பின்கோடு 77. டெலிஃபோன் நம்பர் 8 டிஜிட் கோடு 28361563. மொபைல் நம்பர் 88247044. மெயில் ஐடி ஸ்ரீனி ஃபவுண்டேஷன்ஸ் @gmail.com. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் இயர் 1/4/2021 இங்கே இயர் போடும்போது கரெக்டாக போகணும். அந்த மாதிரி தப்பாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணும்போது பிரச்சனை. இங்கே என்ன போடுறீங்களோ இதுக்கேற்ற மாதிரி இங்கே கரெக்டான ஃபினான்ஷியல் இயர் சரி போகும். 1/4/24 போட்டு அப்புறம் போய் 23 மாற்றினா ஒரு நல்ல போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே பில் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும். பில் வைஸ் எஸ். பில் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் கொடுங்க. எனேபிள் பில் வைஸ் டீட்டெயில் எஸ். இன்வென்டரி இன்டகிரேஷன் எஸ் இருக்கட்டும். இங்கே ஜிஎஸ்டி போயிட்டு எஸ். ஜிஎஸ்டி போயிட்டு இங்கே ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க. நீங்கள் கூகுளில் போய் ஒரு கம்பெனி பேரை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீனி ஃபவுண்டேஷன்ஸ் சென்னை ஜிஎஸ்டி எப்படி போட்டால் வந்துடும். கண்ணை முன்னு வரும். ஏன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஜிஎஸ்டி நம்பரை போட்டுருங்க. அப்போ தான் ஒரிஜினலாக உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்லாம் வேலை போட்டு. ரெண்டாவது ஸ்டெப்பு F11 பில் வைஸ் எனேபிள் பண்ணிக்கணும், இன்வென்டரி எனேபிள் பண்ணிக்கணும், ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணி அதோட நம்பர். இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், காசு என்ட்ரி எனேபிள் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த சம்மில் காசு என்ட்ரி, இந்த சம்மில் காசு என்ட்ரி. நான் சம் எடுத்துக்கிறேன். இங்கே காசு சென்டர் பார்த்தீங்கன்னா 3 காசு சென்டர் இருக்கு. மொத்தம் 4 காசு சென்டர். அடையார்னு ஒரு காசு சென்டர், டி நகர்னு ஒரு காசு சென்டர், பெங்களூர்னு ஒரு காசு சென்டர், ஹெட்டாபஸ்னு ஒரு காசு சென்டர். மொத்தம் 4 காசு சென்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் காசு சென்டர் கிரியேட் பண்ணுங்க. கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு. அதில் போயிட்டு காசு சென்டர் வரல. ஷோ மோடில் பாருங்க, வரல. ஏன் வரலன்னா F11 பாருங்க. F11 காசு சென்டர் எனேபிள் பண்ணல, வரல. ஸோ காசு சென்டர் எனேபிள் பண்ணிக்கோ. பில் வைஸ் காசு சென்டர் எனேபிள். இப்போ போயிட்டு பாருங்க, கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு காசு சென்டர். அதில் போயிட்டு நீங்கள் 4 காசு சென்டரையும் நீங்கள் போட்டுக்கணும்.
பெங்களூர் ஒன்று, டி நகர் ஒன்று, அடையார் ஒன்று, ஹெட் ஆஃபீஸ். ஸோ எல்லாமே வந்து அண்டர் பிரைமரி தான். அடையாறு, ஹெட் ஆஃபீஸ். இந்த மாதிரி 4 காஸ்ட் சென்டர் இருக்கும். ஸோ கிரியேட் காஸ்ட் சென்டர் ஓகே. அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கேட்வே ஆஃப் டேலியில் எடுத்த உடனே கேஷை பார்த்துக்கணும். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ். அதில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு எது ஆல்டர் பண்ணுமோ அந்த லெட்ஜரை போய் ஆல்டர் பண்ணணும். கேஷ் வந்து 1,25,000. முதல்ல இந்த லெட்ஜரை ஆல்டர் பண்ண வேண்டியது பண்ணுங்க. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர். அதில் கேஷ் லெட்ஜரை போயிட்டு முதல்ல ஆல்டர் பண்ணிடுங்க. 1,25,000 போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. பேங்க் லெட்ஜரை கிரியேட் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் ஓடி 50 lakhs கிரெடிட் லிமிட்டு 20 lakhs. பேலன்ஸ் வந்து இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இங்கே டேலியில் வந்து கனரா பேங்க் ஓடி அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. இங்கே எந்தபடியே பண்ணலாம். கிரியேட்டில் போயிட்டு கனரா பேங்க் அண்டர் வந்து ஓடி அக்கௌண்ட். ஓடி லிமிட்டு 20 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பர் அங்கே இருக்குது, சம்மில் பார்த்து போடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு இங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படின்னு போட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு கனரா பேங்கு எக்மோர் அப்படின்னு போடணும். கனரா பேங்கு அப்படின்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான டேட்டா வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு தேவை. ஐஎஃப்எஸ்சி கோடு போடுங்க. பேங்க் நேமில் கனரா பேங்க் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. பேங்க் நேமில் கனரா பேங்க் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. பிரான்ச் வந்து எக்மோர். செட் ஆர்டர் செக் புக்கு எஸ் கொடுத்து, செட் ஆர்டர் செக் புக் எஸ் கொடுத்து எக்ஸலில் நான் செக் நம்பர் கொடுத்தேன். அந்த செக் நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 105-201 அப்படின்னு நான் செக் நம்பர். இந்த செக் நம்பர் 105-201 105 புக் நம்பர் போட்டு என்ட்ரு கொடுத்துட்டு கடைசியாக வாங்க. அங்கே வந்து அமௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் உள்ளது கிரெடிட் பேலன்ஸ். அதை கையால் டைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு காப்பி பண்ணுங்க. ஓகேவா? கையால் டைப் பண்ணுங்க ஓப்பனிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி அக்கௌண்ட் போட்டாச்சு, கேஷ் போட்டாச்சு. பாக்கி எல்லாம் போடணும். நீங்கள் இதெல்லாம் மல்டிபிளில் கூட போடலாம், சிங்கிளில் தான் போடணும். மல்டிபிள் லெட்ஜர் கிரியேட் பண்ணோம்னா கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட். அதில் போயிட்டு ஆல் ஐட்டம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க. மல்டிபிள் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் சைடில் பாருங்கள் ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட்டர் ஆல் ஐட்டம். அதில் போய் ஒவ்வொரு லெட்ஜராக போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான்ட் அண்ட் மெஷினரி 5 lakhs டெபிட் பேலன்ஸ். பிளான்ட் அண்ட் மெஷினரி அது எது கீழே வரும்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ் கீழே வரும். 5 lakhs டெபிட் பேலன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் 52,55,000 டெபிட் பேலன்ஸ். லேண்ட் அண்ட் பில்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்ஸ் 52,55,000. Motor car under fixed assets 5 lakh. Motor car under fixed asset 5 lakh. Cash போட்டாச்சு. இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் வேண்டாம், விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஓடி மாத்திரம் யூஸ் பண்ணுவோம். அதனால பேருக்கு பார்த்துப்போம். அமௌண்ட் மாத்திரம் பார்த்துப்போம். 2,50,000. இந்தியன் பேங்க் வந்து அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு? 2,50,000. 2 lakh. அதே மாதிரி கனரா பேங்க் இருக்கு. கனரா பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட். கனரா பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு
புதுசா வந்துருக்காங்களா? இல்ல அவங்க பாக்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ண. இங்க பாருமா, கனரா பேங்க் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் 12,50,000. Ganesh Capital under capital. Ganesh Capital under capital account. எவ்வளோன்னா 7,50,000. ஆக்சுவலாக இது ஒரு பார்ட்னர்ஷிப். குமார் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல். குமார் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல். $12,50,000. Unsecured loan. Under வந்து unsecured. Secured loan. Under secured loan. எக்ஸட்கோங்கிறது அண்டர் சண்டே கிரெடிட். இதெல்லாம் நம்ம பில் வைஸ் டீட்டெயில் இதில் நம்ம கொடுக்கல. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பில் வைஸ் டீட்டெயில் இருந்தால் போடணும், இல்லைனா போடணும். எக்ஸட்கோ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சண்டே கிரெடிட்டாக போடுங்க, போட்டு அமௌண்ட்டை போடுங்க. பில் வைஸ் டீட்டெயில் நான் இங்கே கொடுக்கவே இல்லை. ஒரு சிலர் இன்னமும் கேட்குறீங்க பில் வைஸ் டீட்டெயில். பில் வைஸ் டீட்டெயில் இருந்தால் பார்க்கணும், இல்லைன்னா அப்படியே என்ட்ரு கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுங்க. பில் வைஸ் டீட்டெயில் ஸ்கிப் பண்ணி போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் 2 பக்கமும் டேலி ஆகணும். இந்த மாதிரி டேலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் பண்ணது ரைட்டு. ஓகேவா? எங்கே மிஸ் பண்ணுறீங்களோ அங்கேருந்து பாருங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம போட்டாச்சு. அதன்படி 4th ஸ்டெப்பு ஓவர். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் ஓவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. 5th ஸ்டெப் கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு கிரியேட்டிவ் லெட்ஜர், அதில் போய்ட்டு ஜிஎஸ்டி லெட்ஜர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். கான்ட்ராக்ட் சர்வீஸ் சார்ஜஸ். கான்ட்ராக்ட் சர்வீஸ் சார்ஜஸ் அண்டர் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட். அண்டர் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டு. இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், அது வந்து நோ கொடுத்துருங்க, வேண்டாம். டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள். அசசபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள், பட் ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இந்த இடத்துல நீங்கள் டேக்ஸ் கண்ட்ரோல் கொடுக்கணும். ஹெச்எஸ்என் கண்ட்ரோல் அண்ட் டேக்ஸ் பர்சன்டேஜ். இங்கே ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இங்கே போய்ட்டு ஹெச்எஸ்என் கண்ட்ரோல், ஃபார் எக்ஸாம்பிள் 9653 அப்படிங்கிறது எஸ்எஸ் அப்படின்னா அது தெரியும். அடுத்தது ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயரில் போய்ட்டு டேக்ஸ் அப்படின்னு போட்டு 18% போடுங்க. டைப் ஆஃப் சப்ளை சர்வீஸ்ன்னு. ஸோ கான்ட்ராக்ட் சர்வீஸ் சார்ஜஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு. டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள், ஜிஎஸ்டி அப்ளிகபிள். ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் அப்படின்னா நடத்தணும். இங்கே டேக்ஸ் கட்டணும், இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு இடத்துல தான் கொடுக்கணும். எஸ்எஸ்சி போடும், டேக்ஸ் பர்சன்டேஜும் போட்டுட்டு டைப் ஆஃப் சப்ளை சர்வீஸ் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 லெட்ஜர் டேக்ஸ் லெட்ஜர். அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி அதில் சிஜிஎஸ்டி. அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எஸ்ஜிஎஸ்டி. ஓகேவா? அடுத்தது அவுட்புட் ஐஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லட்சம். ரவுண்ட் ஆஃப்னு ஒரு லெட்ஜர். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரவுண்ட் ஆஃப் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட்டம். ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட்டம். ரவுண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி போட்டு இந்த மாதிரி ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லெட்ஜருக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் த வவுச்சர் டைப். கேட்வே ஆஃப் டைலில் போயிட்டு வவுச்சர் டைப் ஆல்டர் பண்ணும். ஆல்டரில் போயிட்டு வவுச்சர் டைப்பு, அதில் சேல்ஸ் வவுச்சர் டைப்பில் போயிட்டு இங்கே நம்பர் வந்து மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் மேனுவல் அப்படின்னு. மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் மேனுவல். மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் மேனுவல். மேனுவல் செலக்ட் பண்ணால் டூப்ளிகேட் கேட்கும். டூப்ளிகேட்டை ப்ரிவென்ட் பண்ணணுமா வேண்டாமா? நீங்கள் எஸ் கொடுத்து கண்டிப்பாக ப்ரிவென்ட் டூப்ளிகேட் எஸ். அதுக்கப்புறம் இங்கே டிஃபால்ட் டைட்டில் டிஃபரெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே டேக்ஸ் இன்வாய்ஸ் ஆகும். டிஃபால்ட் டைட்டில் டிஃபரெண்ட்டு எப்போதுமே டேக்ஸ். அதில் பேங்க் ஓடியை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் நம்ம இது கம்யூனிகேஷனுக்காகவும் டிரான்சாக்ஷனுக்காகவும் இந்த பேங்க் தான் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷனில் சென்னை அப்படின்னு. செட் ஆர்டர் டிக்ளரேஷன் எஸ் கொடுங்க. செட் ஆர்டர் டிக்ளரேஷன் எஸ் கொடுத்துட்டு இங்கே நேம் ஆஃப் த கிளாஸ் வரணும். இங்கே தான் நீங்கள் செட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் அப்படின்னு வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். ஜிஎஸ்டி இன்வாய்ஸ்ன்னு போட்டு எண்ட் ஆஃபீஸ் கொடுத்து இங்கே ஒரு லெட்ஜர், ஒரு டம்மி லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. கிரியேட் போயிட்டு ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படின்னு ஒரு டம்மி லெட்ஜர் முதல்ல கிரியேட் பண்ணிக்கலாம், அல்லது இங்கே வந்து கூட பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ். இது வந்து டம்மி லெட்ஜர். இது ஞாபகம் வச்சுக்கோ, இது டம்மி லெட்ஜர். இதுக்கு வந்து இன்வென்ட்ரி அஃபெக்டட் எஸ் கொடுக்கணும். டம்மி லெட்ஜருக்கு கண்டிப்பாக இன்வென்ட்ரி இருக்கணும். இன்வென்ட்ரி இருந்தால் தான் வவுச்சர் டைப்பில் வரும். சப்போஸ் நீங்கள் இன்வென்ட்ரி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன கொடுத்தாலும் இது வராது. இங்கே வந்து பார்க்குறீங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி கொடுத்தா இங்கே கொடுத்துட்டேன், இன்வென்ட்ரி வந்து நோ கொடுத்துட்டேன், ஆனால் வரல. இன்வென்ட்ரி வந்து எஸ் கொடுத்தா தான் வரும். ஓகேங்களா? இன்வென்ட்ரி எஸ் கொடுத்தா தான் வரும். இப்போ பாருங்க, நான் போய் அதை மாற்றுறேன். ஆல்டர் மாஸ்டர் லெட்ஜர் ஜிஎஸ்டி லோக்கல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் கொடுக்குறேன். இப்போ என்னால் அந்த லெட்ஜரை செலக்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல். ஸோ இந்த லெட்ஜர் இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் இன்வென்ட்ரி வந்து எஸ் கொடுத்தா தான் வரும், இல்லைன்னா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அங்கே ஜிஎஸ்டி லோக்கல் சேல் செலக்ட் பண்ணதுனால மற்ற லெட்ஜர்லாம் இங்கே கீழே நீங்கள் போட்டுருங்க. கான்ட்ராக்ட் சர்வீஸ் சார்ஜஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன். அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும். அது ஞாபகம் வச்சுன்னா அவுட்புட் சிபிஎஸ்டி, அவுட்புட் ஹெச்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப்ல ஆஸ் டோட்டல் நம்பர் கவுண்டிங் நார்மல் கவுண்டிங். இன்னொரு முறை வேணாலும் சொல்கிறேன். ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் போடுங்க. எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு. இந்த இடத்துல ஜிஎஸ்டி லோக்கல் சேல்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு கீழே வந்து அடிஷ்னல் அக்கௌண்டிங் என்ட்ரிஸில் கான்ட்ராக்ட் சர்வீஸ் சார்ஜஸ் அண்டர் யூசர் டிஃபைன் வேல்யூ. அதுக்கப்புறம் 3 டேக்ஸ் லெட்ஜர் ரவுண்ட் ஆஃப். இதோட நீங்கள் முடிச்சு என்ட்ரி இதோட முடிச்சாச்சுன்னா நேற்றுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சேல்ஸ் என்ட்ரி எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்னு. சேல்ஸ் என்ட்ரி எப்படி ரைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே யாராக இருக்குன்றதை பார்த்துக்கோ. அருணா, அபிஷேக், சௌந்தர்யா 3 கஸ்டமர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அபிஷேக் அனுங்கிறது கம்பெனி, இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பெங்களூர்ல இருக்காங்க. ஸோ 3 பேருக்கு முதல்ல 3 லெட்ஜர் கிரியேட் பண்ணி கேட்வே ஆஃப் டாலிலேருந்து கிரியேட்டில் போயிட்டு 3 பேருக்கு ஒரு 3 லெட்ஜர் கிரியேட் பண்ணி. ஃபர்ஸ்ட் வந்து அருணா அண்டர் சண்டே பெட்டார் அப்படின்னு. அருணா அண்டர் சண்டே பெட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா B2C கஸ்டமர். மெயின்டைன் பில் பை பில் எஸ் கொடுத்து 30 days போடுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஏ ரெகுலர் டீலர். இவர் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். அவர் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் டீலர், ஜிஎஸ் நம்பர் கிடையாது. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸும் கிடையாது. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அருணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அபிஷேக் அனுப்போ அப்படின்னு ஒரு அபிஷேக் அனுப்போ அண்டர் சண்டே டேட்டார் 15 days கிரெடிட் கொடுத்துருங்க. தமிழ்நாடு இருந்துட்டு போட்டோம். இங்கே ரெகுலர் நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் போட்டோம். அவருக்கு ஜிஎஸ்டி நம்பர். அவர் வந்து கம்பெனி, அதனால ஜிஎஸ்டி நம்பர். இந்த ஜிஎஸ்டி நம்பரை காப்பி பண்ணி ரெகுலர்னு போட்டு ஜிஎஸ்டி நம்பர். இதோட எஃபெக்ட் என்னங்க அப்படின்னு நான் சொல்றேன்.
மூணாவது சௌந்தர்யான்னு ஒரு பெட்ச். அவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க. பெங்களூர்னா ஸ்டேட் வந்து கர்நாடகா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்சி, நாட் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்சி, ஐஜிஎஸ்சி ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமராகவே வச்சுக்கோ. ஏன்னா நம்ம டீலர் நம்பர் தரல, அதனால இவங்களை கன்சூமராக ட்ரீட் பண்ணுங்க. அவங்க வந்து கன்சூமர்னா ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி 3 பேருக்கு 3 லெட்ஜர் கிரியேட் பண்ணியாச்சு. ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸோட சண்டே டேட்டான் பண்ணியாச்சு, பவுச்சர் டைப் ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேல்ஸ் என்ட்ரி தான் போகிறோம். சேல்ஸ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பில் யாருக்கு ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 1/4/2023 சௌந்தர்யாவுக்கு ரைஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே கேட்வே ஆஃப் டேலி வாங்க, அக்கௌண்டிங் வச்சர் பி. சேல்ஸுக்கு ஷார்ட்கட் கீ சைடில் பாருங்கள் எஃப்ஐடி, அதில் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ். மொதல் டேட் பார்த்தீங்கன்னா 1/4. சௌந்தர்யாவுக்கு வந்து எப்படி வரணும் பில் நம்பர் அப்படின்னா எஸ்ஓயூன்னு போட்டு ஆர்ஏ பில் 1ன்னு வரும். ஸோ இங்கே மேனுவல் நம்பரில் சௌந்தர்யாவுக்கு எப்படி வரணும் எஸ்ஓயூ அப்படின்னு போட்டு ஆர்ஏ பில் 1 அப்படின்னு போட்டு ஆர்ஏ பில். யாருக்கு நம்ம பில் பண்ணுறோம்? சௌந்தர்யாவுக்கு பில் பண்ணுறோம். இவங்களுக்கு பில் பண்ணும்போது அமௌண்ட்டை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது ஐஜிஎஸ்சி கால்குலேட் ஆகும். 2 டேக்ஸ் இருப்பாங்க. எவ்வளோன்னா 5%. எதில் 5%? 50 lakhsல 5%. ஸோ இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு, ஆல்ட் சி போட்டிங்கன்னா கால்குலேட்டர் பேனல் ஓப்பன் ஆகும். கீழே கடைசியாக மஞ்சள் கலரில் தெரியும். 50 lakhs இன்ட்டு 5% போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால்குலேட் ஆகும். 2,50,000. நேம் ஆஃப் த காஸ்ட் சென்டர். நேம் ஆஃப் த காஸ்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்களூர். ஸோ பி ப்ரெஸ் பண்ணால் போதும். என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸில் சௌந்தர்யா ஆர்ஏ பில் 1 அப்படின்னு சொல்லி உங்களோட சேவ் பண்ணும். சௌந்தர்யா ஆர்ஏ பில் 1 சேவ். இப்போ டிஸ்கிரிப்ஷன் எழுதாமல் இருக்கு, விளக்கம் எழுதணும் தெரியும். அது எப்படி எழுதணும்னா உடனே பேஜ் அப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். பேஜ் அப் பட்டன் அழுத்திட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். இங்கே டிஸ்கிரிப்ஷன் வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா லெட்ஜருக்கு டிஸ்கிரிப்ஷன் வரணும். இந்த கான்ட்ராக்ட் சர்வீஸ் சார்ஜுக்கு டிஸ்கிரிப்ஷன் வரணும். வரலன்னா என்ன பண்ணுறது? F12 ப்ரெஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனை எனேபிள் பண்ணணும். ப்ரொவைட் அடிஷ்னல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் லெட்ஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அது டிஸ்கிரிப்ஷன் வரலன்னா ப்ரொவைட் அடிஷ்னல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் லெட்ஜர் எஸ் கொடுக்கும். எஸ் கொடுத்து இங்கே வந்து நீங்கள் எழுதணும். as per the work order number 104. work order number 104 படி ஓகேவா? as per the work order number 104 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பில் வைக்கிறோம். ஆன் சைனிங் கான்ட்ராக்ட். ஆன் சைனிங் கான்ட்ராக்ட் 5% ஆஃப் த பில் வேல்யூ. இதெல்லாம் வந்து தானாக வரணும். 5% ஆஃப் த பில் வேல்யூ ஆஃப் rupees 50 lakh. இந்த மாதிரி அவ்வளோதான். இதே மாதிரியே பில் ரைஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, 1/5ல் 3 பில் இருக்கு. ஆர்ஏ பில் 1, ஆர்ஏ பில் 1, ஆர்ஏ பில் 2. ஆர்ஏ பில் 1 யாருக்குன்னா அருணாக்கு போடுறோம். டிபிஎல்ஏ ஆர்ஏ பில் 1. அங்கே போய் டேட்டை மாற்றிக்கோ. F2 போட்டு 1/5/22. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு போடுறோம்னா அருணாக்கு போடுறோம். அப்போ TPLA/RA பில் 1 யாருக்கு போடுறோம்? அருணாக்கு. எவ்வளோ அமௌண்ட்டு? கான்ட்ராக்ட் ப்ரைஸு 2 crore, அதில் 15%. இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு 2 crore இன்ட்டு 15% போட்டால் டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். எப்போதும் போல் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நேரேஷன் போடுறேன். சேவ் பண்ணிட்டு பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரேஷன் வரும். இந்த இடத்துல நீங்கள் நேரேஷன் போடுறீங்க. as per the work order. as per the work order number 102. work order number 102 படி எவ்வளோ அமௌண்ட்டு? 15 மெட்டீரியல் மொபிலைசேஷன். அதை காப்பி பண்ணி
ஆன் மெட்டீரியல் மொபிலைசேஷன் 6 நம்பர் 2 ஆன் மெட்டீரியல் மொபிலைசேஷன் எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் 15%. 15% ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் rupees 2 crore போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணி தட்ஸ். இதே மாதிரியே எல்லா பில்லும் போடணும். ஓகேவா? இதே மாதிரியே எல்லா பில்லும் போட்டிங்கன்னா ஓகே. ரைட்டா? ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.